ஹாய், அனைவருக்கும் வணக்கம். கேமலத்தார் ஸ்ரீராம்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தொட்டுக்க ஒன்றும் இல்லை, அதனால் யூடியூப்பில் பார்த்தேன். ஒரு முட்டையையும் ஒரு வெங்காயம் வச்சு செய்யலான்ட்டு அது இப்போ செஞ்சேன். நான் அந்த ஒரே ஒரு முட்டையை எடுத்து உடச்சிக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து அதை நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் குடமிளகா ஒன்று இருந்தது, அதில் பாதி எடுத்து அதையும் நீட்டாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடல மாவு சேர்த்துக்கணுன்னாங்க. கடல மாவு இல்லை, முறுக்கு மாவு இருக்குது என்கிட்ட. என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க போன வாரம். அந்த முறுக்கு மாவை எடுத்து இதில் கொஞ்சம் கலந்துக்கிட்டேன். கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். ஜீரகம் போட்டு நல்லா கொத்தமல்லியை போட்டுக்கிட்டேன். நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். கையால் பிசைஞ்சி உப்பு போட்டு கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டுக்கிட்டேன். போட்டு அப்படியே நான் வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் ஊறட்டும் அப்படின்ட்டு. ஊறினவுடனே பிசைஞ்சி வச்சு இதை இப்போ தொட்டுக்கிறதுக்காக செய்யலான்னு இந்த தோசைக்கல்லை எடுத்து, இது நிறைய எண்ணெயும் இழுக்காது, சும்மா 3 ஸ்பூன் தான் போட்டேன். 3 ஸ்பூன் போட்டு அதையே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டேன். இந்த ஏற்கனவே பாருங்கள் 3 சுட்டு வச்சுருக்கிறேன் நான். இதோ 3 சுட்டு வச்சுட்டேன். இப்போ ஒரு 4 போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். தெரியுதுங்களா? இதான் அழகாக வந்திருக்கு. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வாயில் மாவாவே கொஞ்சம் பார்த்தேன், நல்லா தான் வந்துச்சு. இங்கே பாருங்கள், இது ஈஸியாக தான் இருக்குது. காலையில் காரக்குழம்பு வச்சேன், அதுக்கு இது தொட்டுக்கலாம் அப்படின்ட்டு. எண்ணெயே நிறைய குடிக்காது. இது ஒரு ஹெல்த்தி ரெசிபி தான். இது ஈஸியாக போயிடலாம். ஒரு முட்டை இருந்தால் போதும், ஒருத்தருக்கு தான். அதனால் ஒரு முட்டையை போட்டுக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். பசங்களாம் வந்தாக்கா நாளைக்கு வரன்னு இருக்காங்க, அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்குறேன் நான். இதேமாரி தெரியுதுங்களா? முட்டை ரெசிபி. இதுக்கு என்ன கிரேவி கூட வச்சு கூட சாப்பிட்லாமா அப்படின்னு போட்டிருந்து யூடியூப்பில். செஞ்சு பார்ப்போம். அவங்களுக்கு லைக்கும் போட்டேன், கமெண்ட்டும் போட்டேன். நான் இதை அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் அதை பாருங்கள். எண்ணெயை இழுக்காது. டெய்லி முட்டையை வேவிச்சு தான் சாப்பிட்றேன் நான். ஆம்லெட் எனக்கு பிடிக்காது. இருக்கா? கொஞ்சம் இதுவாக எரியுதா? திருப்பி போடணும். ஓகேவா? திருப்பி போடலாம். என்ன பாருங்க, அதுக்கு 2 கரண்டி போட்டேன், அந்த 3க்கு. இதுக்கு இதுவும் அதே தான். தோசைக்கல்லே போட்டு எடுத்துடலாம். ஒரு கையில் வீடியோ எடுக்கிறேன், ஒரு கையில் திருப்பி போடுறேன். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கடல மாவு இல்லை, அதனால தான் நான் முறுக்கு மாவு சேர்த்துக்கிட்டேன். பார்த்தீங்களா? இதையும் அதிலே போடுறேன். இதை பாருங்கள். இவ்வளோதான். ஒரு முட்டைக்கு ஒரு வெங்காயம், ஒரு அரை குடமிளகா. பாருங்கள், எண்ணெயே குடிக்கல. நீங்களும் செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுங்க, நல்லாயிருக்கும். அது பார்த்துட்டிங்களா? எடுத்துடுவா? ஓகே. இப்போ ஒன்று எடுத்து நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. இந்த வாரம் பாருங்கள், போடுறேன் பாருங்கள்.
இந்த பாருங்க சாஃப்டாக இருக்குது பாருங்க. இதோ தெரியலையா? இதோ தெரியல போலாக்க. இந்த பாருங்க சாஃப்டாக இருக்குது. சாப்பிட போகிறேன். சூப்பர். வெறும் வயலில் சாப்பிட்றலாம் பொழுது நல்லா இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நாளைக்கே செய்யுங்க. செஞ்சுட்டு இந்த பாட்டியுடைய இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பாருங்க குடமிளகு சூப்பர். என் பொண்ணுக்கு இப்போ ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன். இந்த பாருங்க சூப்பர். இந்த ஆஃப் பண்ணுறது பாய்.